மே 27 டெல்லி போயிருந்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ மத்த ஒன்றிய அமைச்சர்களையோ சந்திக்க முடியல. என்ன காரணம்னு தெரியல. அதே நேரத்துல இப்போ அவங்களோட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களான ராகுல் காந்தி அவர்களையோ சோனியா காந்தி அவர்களையோ கார்கே அவர்களையோ கூட நம்ம முதலமைச்சரால சந்திக்க முடியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தாவேகாவோட கொள்கை என்னன்னு கேட்டா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசகத்தை கடன் கொடுத்த திருவள்ளுவர் அவர்களோட சிலை டெல்லி ஜேஎன் யூனிவர்சிட்டியில ஏற்கனவே இருந்த திமுக அரசால அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலைய இப்ப இருக்கிற முதலமைச்சர் டெல்லி போகும்போது திறந்து வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான எதிர்பார்ப்புகளும் எகிரி போய் இருந்தது. ஆனா என்ன காரணமோ தெரியல, அந்த சிலையை திறந்து வைக்காம அப்படியே திரும்பி இருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். எப்ப திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க போறாருன்னு ஊரு ஃபுல்லா பேசிக்கிட்டாங்களே, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டா யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. ஆனா ஒண்ணு, 2016 காலகட்டத்துல ஹரித்துவார்ல திருவள்ளுவர் சிலைக்கு என்ன நிலைமை வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நிலைமை டெல்லியில இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு வந்துடக்கூடாது.